அடே 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 ஏன்டா அப்படி படுத்துற? வாடா கிளாஸுக்கு போனா, ரொம்ப நாளாச்சுடா. அந்த வாத்தியார சின்னப்ப பார்த்தது மறந்துருக்க போறாரு. வாடா. நான் வரல. டேய், உன் காதலி ராதிகா பரிசு வாங்கினத உன்கிட்ட சொல்லேன்ட்டு என் மேல என்னடா கோபம்? வாடா. நான் வரல, நீ போ. கண்டிப்பா வரலையா? அப்போ ஒண்ணு செய், செவுத்துல முட்டிக்கும். அதான் குடும்ப பாரத்தை சுமக்கிறது பத்தாதுன்னு உங்களை எல்லாம் முதுகுல வேற சுமக்க வேண்டியிருக்கு. இறங்குடா கண்ணு, இறங்குமா. ஏண்டா வெங்கு, உனக்கு நேரமாகல, சீக்கிரம் புறப்படு. பத்தியா? ஏ மீனா, அப்பளத்தை பத்திரமா காய் வை. நேத்தே காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுல. அப்புறமா கொண்டு போட்டு தூணு துப்பிட்டு போயிடுச்சு. இந்தடா பழைய சாதத்துக்கு மாவுடு வச்சிருக்கேன், போதுமா? 2 அப்பளம் சுட்டு வைக்கட்டுமா? என்ன சொன்ன? 2 அப்பளமா? வேலை என்ன தெரியுமா? வித்தா 10 காசு வரும். உள்ளவை. ஏய் ஏய், உள்ளபடி. மாமி மாமி. யாரு? அப்பளம் தம்பியா? இந்தாங்க, இந்த மாசம் வாடிக்கை. உன் அப்பளம் வாடிக்கை இல்லப்பா, வேடிக்கை. எண்ணெயில போட்டா பொரிய மாட்டேங்கிறது. என் அப்பளத்துக்கு கோமே வராது, என்ன மாதிரி சாது, அதான் பொரியறதே இல்ல. பொரியலன்னா உங்க ஐயா சாப்பிட மாட்டேங்கிறாரு. மிரட்டி சாப்பிடுவீங்க மாமி, உங்களால முடியாத என்ன? இன்னில இருந்து அப்பளம் விலை ஏறி போச்சு, 3.95. ஐயா எதுக்கும் கண்ட்ரோலே வச்சுங்க. நண்பர்களே, நன்றிகளே, இது நமக்கும் தமிழ் பேராசிரியருக்கும் வெகு நாட்களாக நடந்து கொண்டிருக்கும் அறப்போராட்டம். தமிழே படிக்க தெரியாத ஒருவன் நமக்கு தமிழ் கற்றுத் தருவதா? அதை நாம் சகித்துக் கொண்டிருப்பதா? அதற்காகத்தான் இந்த கல்லு மண்ணி ஏற்பாடு. ப்ரொஃபசர், நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கலியுகமே முடிஞ்சிடும். எதுக்கு இப்ப ஆரம்பிச்சுக்க? என்னடி ஆளை தேடுறியா? என்ன இன்னும் காணோம்? ஹீரோ இல்லையா? கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்றது வெங்குமார் கப்பலம். அம்மாவி தயாரித்து அப்பாவி கொண்டு வருவது போல. பொம்பளைங்க எல்லாம் கூப்பிடுற இல்லையா? உட்காரு உட்காரு சார். டேபிள்ல ரெடி பண்ணிட்டேன். தொடச்சிட்டியா? தொடச்சிட்டேன் சார். ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல சார்? ஆமா ஆமா. ஃபேனை போடவா? என்ன எவ்வளவு பாசம்? உங்களை பார்த்த உடனே பொங்குது சார். போடு போடு. போடுறேன். இந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் விடு. இன்னைக்கு கரண்ட் நியூஸ் என்ன தெரியுமா? ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆக போறார். அது பழைய நியூஸ். புது நியூஸ் சொல்றேன் கேட்டுக்க. நம்ம கிளாஸ் மாணவி ராதிகா எழுந்துருமா ஓவிய போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. ராதிகா பரிசு வாங்கினது நமக்கெல்லாம் பெருமை. ராதிகா சிறந்த ஓவியர். ராதிகா பத்தி சொல்லணும்னா அமைதி அமைதி. என் அருமை மாணவ மணிகளே, மாணவி கிளிகளே, எடுத்துக்கொள்ளுங்கள் மலரும் மாலையும். கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனையான் தோழி தேடியும் கண்டிலனே. மே ஐ கம் இன் சார்? மே மே. அமைதி. ஆட்டு மந்தி அழைக்கிறது, போ உள்ளே. வா முரளி வா. அமர்கள் அமைதியாக. நான் மேல போக தயாரா இல்ல. ஏன்னா என் குரலை நீங்க பாடத்து கேட்க தயாரா இல்லைன்றது எனக்கு புரியுது, தெரியுது. அதனால ரசிக்கிற மாதிரி ஒரு குரல்ல நீங்க செய்யல கேளுங்க. ராதிகா படிமா. படி ராதிகா படி. உன் கவிதை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்து எங்களை ஏமாற்றி விடாதே. பெரியவர்களே, தாய்மார்களே, என்று சித்ரா வரல, தோழர்களே, நாம் இப்போது எதற்காக இங்க கூடியிருக்கிறோம் தெரியுமா? நமது சக மாணவி ராதிகா அனைத்து கல்லூரி ஓவிய போட்டியில் முதல் பரிசை பெற்றிருக்கிறார்.
இது விஷயமாக பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று பிரின்சிபாலை சந்தித்து கேட்டோம். ஆனால் அந்த கல்லெஞ்சக்காரர் அதை மறுத்துவிட்டார். இதற்கு என்ன செய்யலாம்? எனக்கும் அதே ஆசைதான். ஆனால் இப்போது வேண்டாம். அவரை கொண்டே இந்த விழாவை நடத்துவோம். அதற்காக நாங்கள் இப்போது நிதி திரட்டப் போகிறோம். ஆகவே தலைக்கு 10 ரூபாய் கொடுத்தால் எங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். மாணவர் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். அப்பொழுதுதான் ராதிகாவுக்கு இந்த விழாவை ஜாம் ஜாம் என்று பிரெட்டோடு கொண்டாடலாம். சொல்லுங்க அண்ணே. வேணாமா, நீ வேற நான்சென்ஸுங்கிற. எதுக்கு இதெல்லாம் நான் வரேன். அது பிசினஸ். அவங்க கிட்ட அப்படிதான் நடந்துக்கணும். உங்ககிட்ட அப்படி நடந்துக்க முடியுமா? அப்ப நீ என்ன சொல்லியா? இல்ல, வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 50 போட்டு பக்கத்துல ஒரு கமா போட்டு அது பக்கத்துல 3 சைபரை போட்டு கொடுத்துரு போதும். வியாபாரத்துக்கு தானே? வியாபாரத்துக்கு தான். ஒழுங்கா நடக்குது இல்ல? எக்ஸ்போர்ட்டுக்கு சப்போர்ட் இல்ல, அதான் இம்போர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். குட் மார்னிங் மம்மி. அடே முரளி, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் குட் மார்னிங். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன காலேஜ் ஸ்ட்ரைக்கா இருக்கு, அதான் தம்பி இங்க வந்திருக்கு. ஏன் தம்பி? என் சீமந்த புத்திரன் இங்க வந்திருக்கான். உங்களை தேடிட்டு தான் கம்பெனிக்கு போயிருக்கான். அங்க போயிருக்கானா? நான் போட்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் உடைச்சிருவானே. அம்மா பணத்தை கொடுத்தனுப்பு, நான் வர்றேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. மம்மி, காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன், கொஞ்சம் பணம் வேணும் மம்மி. இதுக்காக அவ்வளவு தூரம் வந்திருக்க? ம். போன் பண்ணிருக்க நான் அனுப்பிச்சு வச்சிருக்க மாட்டேன். இதெல்லாம் நீ மும்முரமா படிக்க வேண்டிய நேரம். உன்னை நம்பி எவ்வளவு பொறுப்பு எல்லாம் காத்துட்டு இருக்கு தெரியுமா? நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துட்டா எப்படி? ஏன் முகம் எல்லாம் வாடி இருக்கு? ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? உடம்ப கவனிச்சுக்கோ. சரி, எவ்வளவு பணம் வேணும்? என்னமா நீ உன்னை பாக்குறதுக்கு ஆசையா ஓடோடி வந்திருக்க? ஒரு 500 ரூபாய் கொடுக்க கூடாதா? 500 ரூபாயா? இவ்வளவு புழக்கிறியே, எனக்கு அவசரமா தேவைப்படுது. அட அச்சடிக்கிறதுனா கூட அரை நாள் ஆகுமாடா. பரவாயில்ல, காயாட்டி கூட பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன்பா. அட போடா, உனக்கு பீஸ் கட்டுறதே தண்டம், அதுல இது வேறயா? ஏலே, நான் கஷ்டப்பட்டு கடன் வாங்கின பணம் ஒரு தம்படி கொடுக்க மாட்டேன். கடத்த காலி பண்ணு. ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில 500 ரூபாய் கூட இல்ல. உனக்கு ஏற்றுமதி பண்றது ஒண்ணுதான்டா தெரியுது, இறக்குமதி பண்றது உனக்கு எங்க தெரிய போகுது? என்னத்த இறக்குமதி பண்றேன்? அட நம்ம கம்பெனி துணி தாண்டா. என்ன வேகமா கப்பல் ஏத்தானா அவ்வளவு வேகமா கீழே இறக்கிறான்டா. ஏன்னா? கேட்டா கப்பல் ஓட்டேங்கிறான். நீ ஒழுங்கா தொழில கவனிச்சாதானே? தைக்கிறத கவனிக்க சொன்னா நீ தையல்களையே கவனிக்கிற. ஏலே, நீ ஒழுங்கா போக மாட்டேன், என்னமோ வாங்கிட்டு போற. ஜாஸ்தி ஒண்ணு இல்ல, ஒரு 500 ரூபாய். இல்லடா, கை வச்சு வாங்க போறேன். ஒரு நயா பைசா கிடையாது, வெளியில போ. நேரமாயிட்டு இருக்கு, இந்த பையல வேற எனக்கு காணும். வார்டன் வேற வர நேரம். அந்த ஆள் வந்து ரூமை செக் பண்ணா நான் இல்ல வம்புல மாட்டிக்கிடுவேன். எங்க போய் தொலைச்சாங்க? ஐயோ, வார்டன் வரார். எனக்கு தெரியாது, எனக்கு கூட தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பாட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன், இவனும் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு தான் இருந்தான். திடீர்னு இருந்தா ஒண்ணுக்கு போகணும்னா அப்படியே பொண்ணுக்கு போயிட்டான், ஊருக்கு போயிட்டான். ஏதோ விட்லா சேர கதை மாதிரி ஏதோ நடந்து போச்சு. அப்படியே சொல்லிடணும். சத்மாவா? இப்ப என்ன சத்மாவா? என்ன வலி? பாருங்க சார், வயித்த வலிக்குது சார். ஐயோ, இப்படி வலிக்குது சார். ஐயோ வலிக்குது சார். சார் வயித்த வலிக்குதா? கொஞ்சம் பாருங்க சார். ஐயோ, உங்க வயித்து இல்ல சார், என் வயித்த வலிக்குதா பாருங்க சார். ஐயோ, தள்ளுங்கடா, நான் பாக்கணும். டேய் போடா. என்னது போடாவா? நான் வயித்த வலி செல்லம்மா, வாடா போடா. போடா சீக்கிரம் போய் டேப்லெட் எடுத்துக்கோ. சார், எனக்கு இப்ப இங்கெல்லாம் வயித்த வலிக்குது சார். இங்கயா? கேட்டா புதையில தேடுறீங்க, நகரா. ஐயோ, மாத்திரைங்க. ஐயோ சார், இதான் மாத்திரையா? சார், இது என்ன நாம கட்டியா மாத்திரை? என்ன பேத்துற? இல்ல சார், இவ்வளவு பெரிய மாத்திரை, இதை போட்டுக்க இதான் வழியா? வேற வழி கிடையாதா? கிடையாது சார். இது என்ன மாத்திரை? கடைசி யாத்திரைக்கு பாஸ்போர்ட்டா? என்னப்பா பாக்குற? போட்டுக்க. ஓ சார், வேணாம் சார், வயிற்று வலி சரியா போயிடுச்சு. ஏறி குடிச்சு படுக்க போயிடுச்சு. எதிர் குச்சி போயிடுச்சா? அது ஒரு விளையாட்டு புள்ள சார் அது. அப்ப இத போட்டுக்க மாட்டேன். அம்மா புடிங்கடா. சார், இது என்ன சார் பம்பு? யாருக்காவது காத்தடிக்க போறீங்களா? இன்ஜெக்ஷன் உனக்குதான். எனக்கு என்ன சார் பம்போட விளையாடுறீங்க? எனக்கு தான் வயிற்று வலி போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன் சார். ராத்திரில இருந்து தொந்தரவு பண்ணுவ, போட்டுக்க. சார், இத போட்டுக்கிட்டா வயிற்று வலி போய் வேற வழி வந்துருமே சார். திரும்பப்பா. வேற சார், திரும்புங்க. இங்கே லூஸ் பண்ணு. இதுக்கு
ஹாஸ்டல்ல சேரக்கூடாது. என்ன சார் இன்ஜெக்ஷன் போட சொன்னா நீர் பாத்திரமே பண்ணிட்டீங்களே. என்ன என்ன எழுத்து என்ன? ஹலோ, ஹோட்டல் மின்மினி ஹியர். தெரியும். எங்க இருந்து பேசுறீங்க? எழுத்தாப்புல என்ன பேசுறோம்? ஐ சி. குட் மார்னிங். குட் மார்னிங். திஸ் இஸ் ஏ குட் மார்னிங். சோ த மார்னிங் இஸ் குட். எந்த ஆசிரமத்துல இருந்து வரீங்க? ஆசிரமா? நாங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். சார், நாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறோம். நீங்க ஃபங்க்ஷன் நடத்த போறீங்க. ஃபங்க்ஷன் நீங்க நடத்த போறீங்க. மொத்தத்தில் நீங்க நடத்த போறது ஃபங்க்ஷன். அதுக்கு ஒரு ஹால் புக் பண்ணணும். நீங்க ஹால் புக் பண்ண போறீங்க. ஹால நீங்க புக் பண்ண போறீங்க. மொத்தத்தில் நீங்க புக் பண்ண போறது ஹால். சாரி சார். இல்ல இல்லன்னா கல்லால் அடிப்போம். கல்லால் அடிப்போம். இல்லன்னா மொத்தத்துல இல்லன்னா கல்லால் அடிப்போம். பேமானி நாம பேசலாம். நீ வாடுறான். இருக்கு சார். ஹாலு ஹாலு இருக்கு சார். மொத்தத்துல உங்களுக்கு இருக்கிறது ஹாலு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மொத்தத்துல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நம்ம போலாமா? போயிட்டு வரோம் சார். வரோம் சார். போயிட்டு வரோம் சார். வரோம் சார். போயிட்டு வந்து அடிக்கிறோம் சார். ஹலோ, என்ன முரளி டைம் ஆச்சுன்னு ராதிகாவை காணோம். யாரு கண்டா? விழா நாயகின்ட்டு பந்தாகம் தான் பண்றாளோ என்னமோ. இல்லடா, அட்ரஸ் கரெக்டா சொன்னியா? அதுக்காக சொல்றேன். இதுவா 1000 ரூபாய். டைமா 7:20. இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நம்ம ஃபண்டுல ஒரு துண்டு விழுந்தது. இந்த குண்டன் கிட்ட கேட்டா உண்டு, நாங்க ஜண்டுன்னு விட்டேன். என்ன? நமஸ்காரம். என்னடா மணி 8 ஆகுது. சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம். கம் ஆன் பேடி. என்னடா ஸ்டார்ட்? இங்க என்ன அனுராதா டான்ஸ் நடத்துறோம். விழா நாயகி ராதிகா வரவானா? எப்போ வருவாடா? வருகிறார். தேதி வந்து விட்டது. இப்போதுதான் 3வது குப்பை தொட்டியை தாண்டி கொண்டிருக்கிறார். வந்தவுடன் எல்லாரும் டிஃபனை கொட்டிக்கலாம். போதுமா? சீக்கிரம். சரி, நீ கோச்சிக்காதீங்களா? நீங்க கோச்சிக்காதீங்க. அண்ணா உங்க கால் இங்க இருக்கு. பூட்ஸ். தெரியல. வாங்கடா போலாம். ஹலோ ப்ளீஸ். தயவு செய்து ஒழுங்கா நடந்துங்க. என்னடா ஒழுங்கு? துட்டு வாங்கல? மைண்ட் யுவர் டங். குண்டா, உன் காதலிக்கு விழா நடத்தணும்னா உன் பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணலாம். எங்க கிட்ட பிச்சை வாங்குற? பிச்சைக்காரனுக்கு என்னடா ரோஷம்? அப்பவே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்பவே மொத்தத்துல அப்பவே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னப்பா நீ கலாட்டா பண்ண போறியா? இந்த ஃபங்க்ஷன் கலாட்டாவாயிடுச்சு. ஃபங்க்ஷன் மொத்தத்துல ஃபங்க்ஷன் கலாட்டாவாயிடுச்சு. நீ போ. ஐ ஆம் டிஸ்மிஸ். ராதிகா, நீ உங்க கையால கொஞ்சம் பிரசாதம் கொடுங்களேன். வா, கிளாஸ் போலாம். என்னையா? பாதம் அல்வா கம்மிங் வித் அப்பளம். வெரி பேட் காம்பினேஷன். நிஜமாவா? ஆமா. ரொம்ப சஸ்பென்ஸ் இல்ல? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஒரே இதா போய் எனக்கு கூட சிரிப்பு வருது.
கோவிந்தா கோவிந்தா. டேய், நேத்தியே காதலம் பதவியை ராஜினாமா பண்ணுன்னு கேட்டியா? இப்ப பாரு, டிஸ்மிஸல் ஆர்டரே வந்தாச்சு. எனக்கு இந்த ஐஸ்கிரீம் பறி போனது கூட பெரிய விஷயமா தெரியல. சுப்பிரமணி, சுப்பிரமணி, கிளாஸுக்கு வழிகாட்டி. தமிழ் வாத்தியார் தமிழ கன்னட மாதிரி எழுதுறாரு, அடிபட போறாரு. ஊதி பாரு. என்ன பண்ண சொல்ற? ஊதுடா. நானா? என்னது? இத போன் ஊது. ஊதுடா. ஐயா விழிக்கிறான் பாரு. ஐயோ, பேராசிரியர் ஐயான்னு தான் கூப்பிடணும், ஐயோன்னு கூப்பிடப்படாது. என்ன சந்தேகம்? இதான் சந்தேகம். ஐயோ, யானை வருதே, யானை வருதே. பாடத்துல சந்தேகம் தான் கேட்கலாம், படத்துல என்ன சந்தேகம்? ஊதி பாருங்க சார். என்னது? எனக்கு தெரியும் சார், இவன் தான் கொடுத்தா, இவன் தான். என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று? என்னது? ஓ மேலையா? போவலியே. பொருளைய பாத்தியா? வெங்கு தயிர் சாதம் சாப்பிடுறான். அவங்க வீட்டு தயிர் சாதம் நல்லா இருக்கும்ல? எங்க பாக்கல இடுறாத. என்னது பாத்தியா முரளி? என்ன வெள்ளையா இருக்கு பாத்தியா? அவங்க வீட்டு நல்ல மாடு போல் இருக்கு. என்ன தொட்டுக்கு ஒண்ணு இல்லன்னு பாக்குறியா? எவ்வளவோ பூச்சி பறக்குது, அதுல ஒண்ணு எடுத்து போட்டுக்க மாட்டான். உங்க வீட்டு தயிர் சாதம் நல்லா இருக்கும்ல? எனக்கு தெரியும்டா. இங்க வாங்கடா, இங்க வாங்கடா. டேய், நம்ம வெங்கு தயிர் சாதம் சாப்பிட்டு இல்லையா? சாப்பிட்டு பாருங்கடா, நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பிரபா ஸ்பெஷல் டேஸ்ட். ஏன்னா உனக்கு வேணுமா? உங்க வீட்டு தயிர் சாதம் உனக்கு பிடிக்காத. வேண்டாம், சாப்பிடுங்க. ஆமாடா, உன் தயிர் சாதம் பிரமாதம். உனக்கு இனிமே தயிர் சக்கரவர்த்தின் பட்டமே தரலாம். நான் சாப்பிட்டேனே. ஏன் போய் சொல்றீங்க? நான் தான் பாத்துட்டு இருந்தேன்ல. இல்ல, நான் சாப்பிட்டேன். நான் சொல்றேன், கை காட்டுங்க. கையை காட்டுங்க. பரவாயில்ல. சாப்பிடுங்க. என்னடா அவனை கூட்டி விடுறா? ஏன்டா அவனை இப்படி வெறுப்பாத்துறாவா? ஏன்னா உனக்கு ராதிகாவுக்கும் ஆரம்பத்துல இருந்து காதல் தானே? நான் போய் சோர போட்டு ஏன்னா திடீர்னு வந்து அண்ணாண்ட போறாடா. இல்ல நீ ரெடியா இருக்கணும்பா. இந்த மலர்ந்து மலராத பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அதுக்காதான் போதும். ஐயோ, என்ன பாசம் பாத்தியா? என்னைக்காவது உனக்கு இப்படி ஊட்டி விட்டுருக்காளா? இல்லவே இல்லையா? எரிச்சலா இருந்தா? தெரியுதே, தெரியுதே. என்னடா நல்லா திருப்தியா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். பாத்தேன், நல்லா வலிச்சு தின்னிய. ஆமா, மத்தியானம் சாப்பாடு ஓகே. நைட் எங்க? அவ வீட்டுக்கே வா. ஒன்னும் சொல்ல மாட்டேன் பத்தியாவ. ஏண்டா வீட்டுக்கே போயிடுவானோ? போயிடு வந்த நீ. ரொம்ப எரிச்சலா இருக்கா? என்ன அறையலாம் போட்டு இருக்கா? எனக்கு வாங்கிக்கிற மாதிரி இல்ல. போட முரளி, இந்த மோகன ராகத்தை நீ பாடி கேட்கணும்டா. நீ ஏன்டா சத்தம் பண்ற? அது மோகன ராகம் கிடையாது. மோகனத்துல நீ வராது. அவன் பாடினது மோகன கல்யாணி. விளையாடுற நீ? மோகனத்துல நீ வராம பின்ன நானா வருவேன்? என்னமோ பெருசா தெரிஞ்ச மாதிரி. இவன் யார் தெரியுமா? 3 வருஷமா பாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கினவன்டா. உனக்கு என்னடா தெரியும் சங்கீதத்தை பத்தி? அப்பட பையன ஏதோ கொஞ்சம் தெரியும். அப்படியா? நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்வியா நீ? சொல்லு பாப்போம். மேலகர்த்தா ராகங்கள் எத்தனை? 72. சரி, இது எங்கேயானு படிச்சிருப்ப நீ. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சொல்லு பாப்போம். பூகோள ராகம் எப்போது பாடுவார்கள்? ஹிஸ்டரி கிளாஸ் முடிஞ்ச பிறகு. உளறா, இவனுக்கு சங்கீதமே தெரியல. நான் உளரல, நீதான் உளர்ற. ஏன்? அது பூகோளம் கிடையாது, பூபாலம். பூபாலமோ மேம்பாலமோ ஏதோ ஒரு கன்றாய் விடு நீ. நவரசத்துக்கும் ராகம் வருது, அது தெரியுமா உனக்கு? மகிழ்ச்சியில் பாடும் ராகம் என்னவோ? கல்யாணி. சோகத்தில் பாடும் ராகம்? முகாரி. பசியில் பாடும் ராகம்? உகாரி. கடைசியா கேட்கிற, ஒழுங்கா பதில் சொல்லிடு. வீரத்திற்கு பாடும் ராகம்? அட்டானா. உட்டானாதையும். அன்னைக்கு ஒரு நாள் உங்க படத்தை வரை சொல்லி கேட்டீங்களா? ஒரே ஒரு நாளா கேட்டேன். இன்னைக்கு வரைட்டுமா? இன்னைக்கா? இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த கண்கள், அந்த காது, ஐய உங்க தலைமுடி ஒன்னே போதுமே. அது மட்டுமா ஒரே போற?
இல்ல எல்லாமே வரைய போறேன். அடடடடடடா, முத்து போன்ற பற்கள், அதை பாதுகாக்க என்ன உபயோகிக்கிறீர்கள்? செங்கல், சாம்பல். இந்த குரல் குரலுக்குலாம் அதை உபயோகப்படுத்துறது இல்ல, பல்லுக்கு மட்டும்தான். இருந்தாலும் இனிமையான குரல். அந்த சங்கீத ஞானத்தை விட்டேனே, நேற்று லேப்ல பார்த்தேன். விளையாட்டுட்டீங்களே, நான் அப்படியே அசந்து போயிட்டேன் தெரியுமா? யார் யாரோ பிரபலமா இருக்கும்போது இவ்வளவு ஞானமுள்ள நீங்க அதை மறைச்சு வச்சுக்கிட்டா எப்படி? 4 பேருக்கு தெரிய வேண்டாம்? அவசியம் தெரிஞ்சாகணுமா? போயிட்டா உங்க படத்தை எப்படி வரையறது? நிஜமாவே வரைய போறியா? ஸ்டூல் ரெடியா இருக்கு. நான் நல்லாவே போஸ் கொடுப்பேன். அந்த ஸ்டூல்ல நீங்க உட்காரணும்னா மேடையில நீங்க பாடணும். இந்த வருஷம் காலேஜ் பாட்டு போட்டியில நீங்க கலந்துக்கணும். நீங்க நிறைய கைத்தட்டல் வாங்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். கைத்தட்டல் விழலனாலும் பரவாயில்ல, ஆனா கல்லடி விழுந்தா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் தான் உங்க பின்னாடி இருக்கல்ல. அதானே கவலை. நீ பின்னாடி இருப்ப, கல்லு முன்னால விழும். எப்படி? ஓ கம் ஆன், பாடுறதுதான் உங்க பொறுப்பு, மத்ததெல்லாம் என் பொறுப்பு.